15வது வசனம், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், பக்கம் 1105. அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்து நிற்கிறோம். உமக்குரியதை உமக்கு கொடுத்தோம். எங்களுக்குரிய உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல இந்த வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்களோடு பேசும். உம்மால் என்று எதுவும் செய்ய முடியாது. இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒருவனை அல்லவாய் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. ரொம்ப முக்கியமான செய்தி இது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தீர்மானத்தையும் அறியக்கூடியதான ஒரு நல்ல செய்தி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். திறந்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு எழுதுறது காட்டிலும் இருதயத்தில் வசனத்தை நிறுத்தி அதை பழக்குங்கள். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இதை எழுதி வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவ நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒருவனை படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. செய்தியின் தலைப்பு தேவ பக்தியான கிறிஸ்தவன். இதான் செய்தியின் தலைப்பு, தேவ பக்தியான கிறிஸ்தவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒரு சிருஷ்டிப்பின் தெய்வத்தை நாம் வேதத்தின் தொடக்கத்திலே பார்க்கிறோம். கடவுள் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது தனிமையாக எதையுமே சிருஷ்டிக்கவில்லை, தனியாக எதையும் சிருஷ்டிக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட்டமாக திரளாக அவர் சிருஷ்டித்தார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை சிருஷ்டிக்கும் பொழுது அது ஒரு நட்சத்திரத்தை மாத்திரம் சிருஷ்டிக்கவில்லை, திரளானதை கர்த்தர் சிருஷ்டித்தார். திரளானதை சிருஷ்டித்தார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சிருஷ்டிக்கும் பொழுது மரம் செடி கொடிகளை கடவுள் உண்டாக கடவுள் என்று சொல்லும் பொழுது ஒன்றை மட்டும் உண்டாக்கவில்லை, திரளானதை உண்டாக்கினார். வேதம் அப்படிதான் சொல்லுது. மச்சங்கள் உண்டாக கடவுது. மச்சங்கள் அப்படின்னு எல்லாமே ப்ளூரல்ல போட்டிருக்கிறது. திரளாய் பிறப்பிக்க கடவுது. மச்சங்கள் திரளாய் பிறப்பிக்க கடவுது. பூண்டு செடிகள் திரளாய் பிறப்பிக்க கடவுது. காட்டு வெளிகள் செடிகள் திரளாய் பிறப்பிக்க கடவுது. காட்டு மிருகங்கள் திரளாய் பிறப்பிக்க கடவுது. எல்லாவற்றையும் திரளாய் உண்டாக்கினவர். 5 நாள் கும்பல் கும்பலாக உண்டாக்கினவர், கூட்டம் கூட்டமாக உண்டாக்கினவர். 6வது நாள் மனிதனை சிருஷ்டிக்க தம்முடைய தீர்மானத்தின்படி வந்து நிற்கிறார். இப்போ அவர் பேசல, அவர் செயல்படுகிறார். எல்லாவற்றையும் பேசினார். வானத்தை பார்த்து பேசினார், பூமியை பார்த்து பேசினார், காட்டை பார்த்து பேசினார். எல்லாவற்றையும் பார்த்து பேசி உண்டாக்கினவர் மனிதனை பேசி உண்டாக்கவில்லை, அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். செயல்பட ஆரம்பித்து மண்ணை எடுக்கிறார். மண்ணை எடுத்து மனிதனை ஒரு பொம்மை போல ஃபர்ஸ்ட் செய்கிறார். கண்ணு, காது, மூக்கு, வாயு, வயிறு, தலை, முடி எல்லாவற்றையும், காலு, நகம் எல்லாவற்றையும் இப்ப இருக்கிற மனிதனை ஒரு பொம்மை போல வடிவமைக்கிறார். பார்த்து பார்த்து வடிவமைக்கிறார். பொம்மையை கர்த்தர் உண்டா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு தான் அப்புறம் செய்தி உங்களுக்கு புரியும். பொம்மையை உண்டாக்கினார். இப்போ அதுக்குள்ள ஜீவன் இல்லை, காத்து இல்லை. எல்லாவற்றையும் வார்த்தையிலே சிருஷ்டித்து உயிரை கொடுத்தவர் மனிதனை மட்டும் பேசவில்லை. பேசி மனுஷனை உண்டாக்கல, இல்ல பொம்மையை செஞ்சுட்டு ஜீவன் உண்டாக கடவுது அப்படின்னு பேசவும் இல்லை. மனிதனை மட்டும் ஸ்பெஷலாக வடிவமைத்தார், ஸ்பெஷலாக உண்டாக்கினார். பொம்மையை செஞ்சுட்டு பேசக்கூட இல்லை, போய்
அவன் மூக்கில் போய் என்ன செய்றாரு? ஊதுறார். ஆவியை கொடுக்கிறார், தன்ட்ட இருக்கிறதை கொடுக்கிறார். எந்த ஜீவனுக்கு இது கொடுக்கல, எந்த ஜீவராசிக்கும் இதை கொடுக்கல. மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கிற மூச்சு மூக்கில் வச்சு ஊதுறார். ஊதுன உடனே அந்த பொம்மையான மனுஷன், மண்ணான மனுஷன் மகிமையின் சரீரமாக உருவெடுத்து ஜீவன் உள்ள கண்ணை திறந்து தெய்வத்தை பார்க்கிறான். தெய்வத்தை என்ன செய்யற? முதல் முறை எந்த மிருகமும் கடவுளை பார்க்கல. நாய் கடவுளை பார்க்கல, மிருகங்கள் கடவுளை பார்க்கல, விருட்சங்கள் கடவுளை பார்க்கல. படைச்சுடனே அது வேலையை பார்த்தது பார்க்க போயிடுச்சு. முதல் முறையாக கடவுளை பார்த்தது மனிதன் மட்டும்தான். கண்ணை திறந்து வேற எதையும் பார்க்கல, படைத்த ஆண்டவரை கண்ணை திறந்து முதல் முறையாக பார்க்கிறான். பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். கேள்வி கேட்கலாம். தூதர்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஏன் ஆண்டவரே எல்லாவற்றையும் திரளாய் படைத்தவ, உங்கள்கிட்ட வல்லம் இல்லையா? உங்கள்கிட்ட மூச்சு இல்லையா? உங்கள்கிட்ட ஆவி கம்மியாயிருச்சா? ஏன் மனுஷனை மட்டும் சிங்கிளா படைக்கிறீங்க? அந்த கேள்வி ஆதியாமத்தில் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கேள்விக்குரிய பதிலை மல்கியாவில் முடியும் போது எழுதுகிறார். இப்போதான் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம். ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டது? ஆதியாமத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பழைய ஏற்பாடு முடியும் போது கர்த்தர் எழுதுகிறார். என்றைக்கு நம்முடைய கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். இஸ் a God is answer our all questions. ஆமே, எல்லா கேள்விகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஏன் ஒருவனை படைத்தேன் தெரியுமாப்பா? ஏன் மனுஷன் மட்டும் சிங்கிளா படைச்சேன் அப்படின்னா, எல்லாம் கும்பலா படைச்சு ஒண்ணுமே எனக்கு பயப்படலை, ஒண்ணுமே எனக்கு அஞ்சலை, எல்லாம் அது பாட்டுக்கு தன்னுடைய வேலைகள் செய்ய போயிருச்சு. ஆனால் மனுஷனை படைச்சது நோக்கம் என்னன்னா, அவன் எனக்கு பயப்பட வேண்டும். அவன் மூலமாக, ஒரு மனிதன் மூலமாக, அந்த ஒரு மனிதன் உண்மையான நேசிப்பான்ல, அவன் என்னையை மட்டும் நேசிப்பான்ல, அவன் மூலம் அவன் மனைவி என்னை நேசிப்பான்ல, அந்த கணவன் மனைவி மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை என்னை நேசிக்கும்ல, அந்த குழந்தை என்னிடத்துல பயபக்தியா இருக்கும்ல. அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் கடவுள் ஆதாமை சிங்களா படைச்சார். நிறைய மனைவி படிக்கல, ஒரு மனைவி தான் படைச்சார், ஒரு ஏவாள் தான். அதன் மூலமாக ஒரு தேவ பக்தி வரணும். ஏன்னா நிறைய படைச்சு எவரும் எனக்கு பயப்படாமல் போயிடக்கூடாது, நம்ம செஞ்சது எல்லாம் வேஸ்டாக போயிடும். மனுஷனை மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒரு நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணார். ஒரு நாள் முழுவதும் ஒரு மனுஷனுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணார். இவ்வளவு லட்சம் மிருகங்களை ஒரு நொடிப்பொழுது உண்டாக்கினவர் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் முழுவதும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி, கஷ்டப்பட்டு சாயங்காலம் வரைக்கும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாடுபட்டு ஒரு மனுஷனை உண்டாக்குறார். பாருங்க எவ்வளவு பிரயாசம். ஏனென்றால் இந்த பூமியில் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த பூமியில் இருந்ததான தூதர்கள், கடவுளால் படைக்கப்பட்ட தூதர்கள் விழுந்து போனார்கள், கடவுளுக்கு பயம் இல்லாமல் போனார்கள், கடவுள் பக்தி இல்லாமல் போனார்கள். பெருமை அடைஞ்சு அந்த தூதர்கள் கடவுளுக்கு உரமா பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை தண்ணியில் மூழ்கி அழிச்சு போட்டா. இரண்டாவது ஏதேன் தோட்டத்தை படைச்சு மனுஷனை உண்டாக்குறார். உண்டாக்கும் போது ஐயோ இவனும் அப்படி போயிடக்கூடாது, இவனும் பக்தி இல்லாமல் போயிடக்கூடாது, இவனும் எனக்கு பயப்படாமல் போயிடக்கூடாது, தருதலையா போயிடக்கூடாது, இவனை ஒழுங்கா வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆளை படைச்சு ஒரு ஆளுக்கு டீச் பண்ணி, சரியா இதுதான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், அந்த மனுஷனுக்கு டீச் பண்ணி கடவுளை குறித்த பயம் அவனுக்குள்ள வர்ற வரைக்கும் அந்த ஒரு மனுஷனுக்காக பாடுபடுகிறார். கடவுளுடைய திட்டத்தை பாருங்க. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் இவ்வளவு சிருஷ்டிக்கிறார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்துச்சு. அவர் நினைச்சா 10,000 ஆதாமை உண்டாக்க இருக்க முடியும், லட்சக்கணக்கான ஏவலை உண்டாக்க இருக்க முடியும். செய்யவில்லை. பக்தி இல்லாமல் போயிடும். கூட்டம் வந்துச்சுன்னா பக்தி இல்லாமல் போயிடும். திரளான கூட்டத்தில் பக்தி இல்லாமல் போயிடும். அந்த பக்தி உள்ள ஒரு குடும்பம் கடவுளுக்கு தேவை. அதனால தான் அவனிடத்துல ஒரு நாள் முழுதும் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, கிறிஸ்தவ சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒருவனை படைத்தார். அதே போலதான் நமக்காக ஆண்டவர் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். நமக்காக ஆண்டவர் அதிக கிரயம் கொடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டது ஏதோ திடுக்கிட்டு ரட்சிக்கப்படவில்லை.
சும்மா நீங்க சர்ச்சுக்கு வரல, யாரோ சொல்லிட்டாங்க அதனால சர்ச்சுக்கு வந்தேன், இல்லை நான் நினைச்சதுனால சர்ச்சுக்கு வந்தேன், நான் நினைச்சதுனால ரட்சிக்கப்பட்டேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இங்கே வந்து நிற்பது கடவுளுடைய அனாதி தீர்மானம். அல்லேலூயா. உங்க ஊர்ல பல பேர் இருக்கலாம், உங்க தெருவில் பல பேர் இருக்கிறாங்க, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்க சொந்த பந்தத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களை மட்டும் கத்த ரட்சத்துக்கு காரணம் என்ன? உங்களை மட்டும் கத்த சபைக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன? உங்களை மட்டும் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கத்தர் உங்களை நடத்துகிற காரணம் என்ன? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி கடவுளுக்கு இன்றும் தேவை, அன்றும் தேவை, இன்றும் தேவை. ஆமே. தேவ பக்தி இல்லாத சந்ததிகள் நரகத்துக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உங்களோடு கர்த்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுங்க. எரேமியா ரொம்ப முக்கியமான வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவுக்கு அடுத்து எரேமியா 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆமென். போதும். ஊரில் ஒருவனுமாக வம்சத்தில் 2 பேருமாக கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன? நீங்க உங்க தெருவில் ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? ஒரு ஆள், நீங்க தான் ரட்சிக்கப்பட்டது, நீங்க மட்டும்தான். ஊரில் ஒருவன், வம்சத்தில் ஒருவர், இல்லை 2 பேர், இப்படி ஆண்டவர் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக தான் கிறிஸ்தவரை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்? உங்களை போல எத்தனை பேரை கத்த தொட்டிருக்கலாமே. உங்க தெருவில் ஒரு 10 பேரை கத்த சர்ச்சுக்கு கொண்டு வந்துக்கலாமே. உங்க கோத்திரத்தில் ஒரு 20 பேரை கத்த ரட்சித்திருக்கலாமே. ஏன்? ஏன்? அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தேவ பக்தி உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதன் மூலமாக ஒரு சந்ததி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நிறைய பேரை தொட்டு பல பேர் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஏன்னா வேதத்தில் பார்க்கிறோம், கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாருங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்து 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் எத்தனை பேர் தெய்வ பக்தி இருந்துச்சு சொல்லுங்க? எத்தனை பேர் தெய்வ பக்தி? 30 லட்சம் பேர் வெளியே வர்றாங்க எகிப்திலிருந்து. 50 பேர் விடுவிச்சு கொண்டு வர்றாரு. அந்த செயலில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர்ல வேறு 2 பேர் மட்டும்தான் தேவ பக்தியில சந்ததியா கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் கர்த்தர் அழித்து போட்டார். இதற்காக ஒரு மனுஷனுக்கு பிரயாசப்படணும். கர்த்தருடைய பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் வீணாய் போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு வீணாய் போயிடக்கூடாது. அதனால தான் பார்த்து 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 கர்த்தர் ஒவ்வொருத்தரையாக கர்த்தர் தொடுறாரு. ஒரு ஆள் சரியாயிட்டானா அவனை சரியாகிற வரைக்கும் அடுத்த ஆள் தொட மாட்டார் ஆண்டவர். உங்க தெருவில் ஏன் நின்று ரட்சிப்பு கடந்து வரல? உங்க சொந்த பந்தத்தில் ஏன் நின்று ரட்சிப்பு கடந்து வரல? நீங்களே இன்னும் கடவுளை குறித்த பயத்தில் பக்தியில் வளரல. அந்த ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டு இருக்குது, இன்னும் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் உங்க சொந்த பந்தத்தில் அடுத்தால கத்த தொட முடியல. நீயே சரியில்லை, அவனை ரட்சிச்சு என்ன பண்ண போறேன்? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்காகு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, 400 வருஷம் உன் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், 400 வருஷம் அடிமைப்படுவாங்க சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் விடுவிக்கும் பொழுது எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 400. வெரி குட். 430 வருஷம் யாத்திராமத்தில் பார்க்கிறோம். எடுக்க நேரம் இல்லை, கவனிங்க, சுருக்கம் சொல்றேன், கவனிங்க. யாத்திராமத்தில் பார்த்து 400 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. ஆனா எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர நாளை கணக்கிடும் பொழுது மோசே எழுதுறாரு, ஆண்டவரே 430வது வருஷம் ஆயிருச்சு. ஏன் ஆண்டவர் 30 வருஷம் காலதாமதம்? 30 வருஷம் ஏன் காலதாமதம்? ஆண்டவர் பொய் சொன்னாரா? இல்ல குருட்டமைக்கு அடிச்சு விட்டாரா? ஆபிரகாம்கிட்ட சொன்னது மாதிரி 400 வருஷம் வெளியே கொண்டு வர வேண்டியதானே? ஏன் அந்த 30 வருஷம்? ஒரு மோசே உருவாக அவ்வளவு டைம் எடுத்துச்சு. எதுக்கு? அவன் சாமானியமா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சாமானியமா கடவுளுக்கு பயம் இல்லாம போயிட்டான். அவன் ஓடுறான், கூப்பிட்டா ஓடுறான், என்கிட்ட வான் கூப்பிட்டா ஓடுறான். ஓடு, நீ சரியாகிற வரைக்கும்
உன் ஜனங்களை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, உன் குடும்பத்தில் என்னால் நன்மை செய்ய முடியாது. நீ ஓடிக்கிட்டே இரு. கர்த்தர் ஓட விட்டா 30 வருஷம் ஆச்சு. அவன் சரியாகி, ஆண்டவரே என்னை செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி எப்போ சரண்டர் ஆகிறானோ அந்த நாள் அந்த குடும்பத்தில், அவனுடைய வம்சத்தில், அவன் கோத்திரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறான். புரியல? என்ன வசனம் புரியல? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் உங்க குடும்பத்தில் அற்புதம் காலதாமதமாகுது? நீங்க ஜெபிக்கிறீங்க, அவங்கள ரட்சிங்க, இவங்களை ரட்சிங்க, அவங்கள தொடுங்க, இவங்களை தொடுங்க, இவங்களை தொடுங்க, இவங்களை. நீ சரியா இருக்கியா? நீ சரியா இருக்கியா? நீ சரியில்லாம உனக்குள்ளகாகவே இன்னும் அந்த பக்தி வரல, பயம் வரல, நடுக்க வரல. நீ அவங்கள ரட்சித்து அவன் என்ன செய்ய போறான்? உன்னைய பார்த்து அவனு பின்மாற்றத்தில் போயிடுவான். இது கெட்டு அது கெட்டு அது கெட்டு அது கெட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றா கெட்டு கெட்டு போய் கடைசி எல்லாம் நரகத்துக்கு போகிறதுக்காக ரட்சிக்கிறேன். இல்லை இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக உனக்குள்ள தேவ பக்தி வரட்டும், உனக்குள்ள நடுக்க வரட்டும். அதற்காக எவ்வளோ நாள் ஆனும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நான் தொடுறேன், உன் சந்ததியை நான் தொடுறேன், உன் தெருவை நான் தொடுறேன், உன் கோத்திரத்தை நான் தொடுறேன், உன் குடும்பத்தை நான் தொடுறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸை கர்த்தர் ஆரம்பிப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள என்ன எழும்பணும்? தேவ பக்தி. சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. தேவ பக்தி, தேவ பக்தி. சங்கீதம் 4:3 பாருங்க. சங்கீதம் 4:3. தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 4 அதிகாரம் 4வது சங்கீதம் 3வது வசனத்தில் நோட் பண்ணிக்கோங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். உங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? பக்தி இருந்துச்சு, ஏதோ பக்தி இருந்துச்சு. விக்கிரத்தை கும்பிட்டாலும் ஒரு பக்தி இருந்துச்சு, விக்கிரத்தை கும்பிட்டாலும் ஒரு நடுக்க இருந்துச்சு. கவனிங்க, அங்க தேவ பக்தின்னு எழுதல, சங்கீதத்தில் அங்க தேவ பக்தின்னு எழுதல. ஏதோ பக்தி இருந்துச்சு, ஏதோ ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அதனால ரைட்டு, இவனை தொட்டா இந்த பக்தி தேவனை கும்பிடும் பொழுது தேவ பக்தியாக மாறும். அப்போ நான் எடுக்கிற ப்ராசஸ் சரியா இருக்கும், நான் எடுக்கிற தீர்மானம் சரியா இருக்கு. கடவுள் ஒரு தீர்மானத்தை வச்சு தான் இந்த பக்தி இருக்கியா? அந்த கல்லுக்கு முன்னாடி இப்படி நடுக்கிறாளே, அந்த வெயிலையும் மலையிலையும் போய் இப்படி நிற்கிறாளே, பனிலையும் போய் இப்படி அந்த விற்கிறதுல நிற்கிறாளே. அப்போ இந்த மனுஷனை தொட்டா, இந்த குடும்பத்தை தொட்டா என்ன வந்தாலும் என் சமூகத்தில் வந்து நிற்பார்கள். பக்தி உள்ள ஒரு சந்ததி இது வரும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வந்தார். கோத்திரத்தில் ஒருவனாக, கோத்திரத்தில் 2 பேராக, ஊரில் ஒருவனாக உங்களை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ளே கடவுள் பார்த்த ஒரு பக்தி. அந்த பக்தி தேவன் பக்கம் வரும் பொழுது பிளஸ் தேவன், பக்தி பிளஸ் தேவன், தேவ பக்தி. அதுதான் கர்த்தர் நமக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா. இன்னைக்கு உங்களை ரட்சித்தது எதுக்காக? உங்களை சர்ச்சில் வச்சது எதுக்காக? டைம் பாஸ்க்காகவா? இல்லை, தேவ பக்தி உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக. இது நிறைய விசுவாசிகளுக்கு இல்லை, நிறைய விசுவாசிகளுக்கு இல்லை. தேவனுடைய தீர்மானத்தை புரிஞ்சுக்கிட முடியல அவங்களால. தேவனுடைய நடத்துதலையும் தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட முடியல. சரிங்களா? இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம், உலகம் தோற்றுறதுக்கு முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டாராம். எபேசியர் 1:4 பார்த்தீங்கன்னா தெரியும், உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இன்னார் வம்சம், இன்னார் கோத்திரம், இந்த தெரு, இந்த குடும்பம், இந்த தாய் தகப்பன் கீழே பிறக்கிற இன்னாருடைய பிள்ளை இந்த வருஷத்திலே என்னிடத்திலே வர வேண்டும் என்று உங்களை ஆண்டவர் உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய டைரியில் எழுதி வச்சுட்டாராம். வாசிங்க, வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. மைக்ல வாசிங்க, மைக்ல வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ நான் போய் சொல்லல, பைபிள் அப்படி சொல்லுது. நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? எப்ப கிறிஸ்துவ பக்கம் வந்தீங்க? வாயத்தரம் சொல்லுங்க. 1983, 2006, 2023 நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை தெரிந்து கொண்டாரு. அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா?
இந்த உலகம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஏசப்பா பக்கம் வந்துட்டேன். ஏசப்பா கண்ணில் நான் பட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் வேற எங்கேயும் நீங்கள் பிறந்திருக்கலாமே, வேற எங்கேயும் பிறந்து எப்படி போயிருக்கலாமே. ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால தான் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய தீர்மானம். இந்த சபை வந்தது கர்த்தருடைய தீர்மானம். இந்த சபைக்குள்ள நான் வந்தது கர்த்தருடைய தீர்மானம். இந்த சபைக்குள்ள நீங்கள் வந்தது கர்த்தருடைய தீர்மானம். ஆமென். வரலையே? புரியுதா? வசனம் புரியுதா? வாலிபுள்ளைய பாருங்க. உங்களை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாரு? எதுக்காக தெரிந்து கொண்டாரு? தேவ பக்தி. தேவ பக்தி. அந்த பக்தி இல்லாதவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீங்க செய்தி அதான் பார்க்க போகிறோம். கடவுள் எதிர்பார்க்கிற பக்தி நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அதுக்காக தான் உங்களை பார்த்து 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 உங்களை வச்சிருக்கிறார். இன்னும் ஏன் உங்க தெருவில் ரட்சிப்பு வரல? நமக்கு இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த லெவல் பக்தி வரல. ஏன் நம்ம சொந்த பந்தத்தில் யார் ரட்சிக்கப்படல? நம்ம குடும்பத்தில் இன்னும் ஏன் ரட்சிக்கப்படல? நம்ம கூட பிறந்த ஏன் ரட்சிக்கப்படல? எனக்குள்ள இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற லெவல் பக்தி வரல. நான் ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவனை போல இருக்கிறேன். இன்னைக்கு செய்தி இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். நிறைய கிறிஸ்தவர்கள் மதம் என்ற போர்வையில் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் மதம் என்ற போர்வையில் இருக்கிறாங்க. நான் சர்ச்சு விசுவாசி, நான் கிறிஸ்தவன், நான் பெந்தேகோஸ்து விசுவாசி. மதம் என்ற போர்வையில் இருக்க விரும்புகிறார் ஒழிய, கிறிஸ்தவ மதம் என்ற போர்வையில் இருக்க விரும்புகிறார் ஒழிய, கிறிஸ்தவ பக்தியில் இருக்க நிறைய பேர் விரும்புவதில்லை. பேர் கிறிஸ்தவர்கள், ஆனால் நடவடிக்கையில் பக்தி இல்லை. பக்தி இல்லை, வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ அடையாளம் மட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஜீவியை நம்மகிட்ட வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காட்லினஸ்? பக்தி, தேவ பக்தினா காட்லினஸ். தேவ பக்தி என்றால் என்ன? அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சும்மா தேவ பக்தி தேவ பக்தி சொல்றீங்களா பாஸ்டர்? தேவ பக்தினா என்ன? வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். எல்லாரும் எடுங்க. எடுத்தவங்க யார் வேணா சத்தமா வாசிங்க பார்ப்போம். மைக்கில் வாசிங்க, வாசி 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 வாசிங்க. இதுல வேணா வாசிங்க. யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிற வாசிங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது மைக்ல வாசிங்க. மைக்ல வாசிங்க, கேட்க மாட்டீங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. மகா மேன்மையானது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீடியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். போதும். தேவ பக்தினா என்ன பாஸ்டர்? அதுக்கு விளக்கத்தை பவுல் எழுதுறார். தேவ பக்தினா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அது மேன்மையானது. அது மேன்மையானது. ரெண்டாவது, அது ரகசியம். அந்த ரகசியம் என்ன நான் சொல்றேன், பவுல் சொல்றது நான் சொல்றேன். தேவ பக்தினா ரகசியமானதுங்க. எல்லாருக்கும் அது வந்துடாது. அது ரகசியமா உள்ள இருக்கிற ஒரு குணம், ரகசியமா உள்ள இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன சொல்ல வர்றாரு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சொல்லுங்க. தேவன். தேவன்னா யாரு? தேவன்னா யாரு? ஏசப்பாவா? பிதா தான் தேவன். தேவன்னா யாரு? பிதா. யெகோவா தெய்வம். பழைய ஏற்பாட்டில் வர்ற யெகோவா தெய்வம் தான் தேவன். பழைய ஏற்பாட்டில் பாரு, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அந்த கர்த்தர் மாம்சத்திலே இயேசுவாக வெளிப்பட்டார். யெகோவா சாட்சிக்கு இது நல்ல உதாரணம். நீங்க சொல்லலாம், அந்த கடவுள் வேற இந்த கடவுள் வேற, ரெண்டு பிரிச்சு சொல்லுவாங்க. ஏப்பா அட முட்டாள், இந்த வசனத்தை பாரு, இது உன் கண்ணுக்கு தெரியலையா? 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்து வாசிங்க. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினார். அடுத்து புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையிலே கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்ததான காரியம் தான் தேவ பக்தி. சுருக்கமா சொன்னார். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு அங்க சொல்லி இருக்கிறது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் நீதி உள்ளவர் என்று அறிவிக்கப்பட்டார்,
அவர் மரணத்துக்குள்ளானார், அவர் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுந்தது குறித்து மாம்சத்தில் வந்ததிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசுவின் பிறப்பின் காரியத்தை பவுல் எழுதுகிறார். இதுதான்ப்பா தேவ பக்திக்குரிய ரகசியம். யாரா கேட்டா சொல்ல தெரியணும். கவனிக்கிறீங்களா? வாட் இஸ் மீனிங் ஆஃப் காட்லினஸ்? தேவ பக்தினா என்ன? நல்ல சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். சரிங்களா? பிரிட்டோ நேரா உட்காரு. வீடு மாதிரி உட்காரக்கூடாது, நேரா உட்காரு. பைபிள் எடுத்து பைபிள் பரட்டுங்க. ஜாஸ்வா பைபிள் எடுத்து பைபிள் பரட்டு. லாட்டெல்லாம் சர்ச்சுக்கு வெளியே கவனிங்க. எல்லாம் பைபிள் எடுங்க. வெரி குட். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு தான் தேவ பக்தி. அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு எந்த வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கை தான் தேவ பக்தியான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. தேவ பக்தினா எது நினைச்சிருக்க? கற்பூரம் ஏத்தணும், மெழுகுதிரி கொளுத்தணும், அப்புறம் என்னது சொல்லுங்க, என்னென்ன செய்வீங்களே? எண்ணெய் ஊத்துறதுல நிறைய நடக்குது. ஆர்சியில் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உப்பு, உடச்சகல்ல என்னென்னமோ கொண்டு கொடுக்குறாங்க, மெழுகுதிரி ஏற்றி வைக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி நினைக்கிறாங்க. மாலை போடுறது, சிலுவை போடுறது, இதெல்லாம் பக்தி. வெள்ளச்சல் உடுத்துறது, அதெல்லாம் பக்தி. புரியுதா? எப்ப பார்த்தா சோத்திர 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 எவனையும் கண்டுக்கிட மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதெல்லாம் பக்தி, அதெல்லாம் பக்தி. பக்தி என்றால் இயேசுவின் வாழ்க்கையோடு எந்த வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் ரகசியமான தெய்வ பக்தி. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இயேசுவை போல வாழ்வது, இயேசுவை பிரதிபலிப்பது. நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறாங்க. இயேசுன்னா அவங்களுக்கு யாரும் தெரியல, இயேசுக்கு அவங்களுக்கு யாரும் தெரியல. இது யாரு தெரியலையே. 30 வருஷம் சர்ச்சுக்கு உன்னை யாரு எனக்கு தெரியலையப்பா. ஏன் கேரக்டர் உன்ட்ட இல்லவே இல்லையப்பா, ஏன் சுவாபம் உன்ட்ட இல்லவே இல்லையப்பா. இயேசுவின் சுவாபம், இயேசு கிறிஸ்துவை போல எந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டு வாழ்கிறதோ, அந்த கேரக்டர் பிரதிபலிக்கிறதோ, அவங்க தான் சொல்ல முடியும் நான் தேவ பக்தியுள்ள சந்ததி. அவங்கள தான் பரலோகமும் சொல்லும் தேவ பக்தியுள்ள சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவரை போல தாழ்மை, ஆண்டவரை போல பொறுமை, இயேசுவை போல ஜெபிக்கிற கிருபை, இயேசுவை போல பிதாவுக்கு பிரியமாய் வாழ்கிற கிருபை, இயேசுவை போல சாத்தானை ஜெயிக்கிற கிருபை, இயேசுவை போல உபவாசிக்கிற கிருபை, இயேசுவை போல சத்தியத்தை பேசுகிற கிருபை, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்கிற கிருபை. அப்படி இருந்தா மட்டும்தான் பரலோகமே எழுதும் இந்த சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததி. ரைட், ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ப்ராஜெக்ட் உன் சந்ததி. நீ ஜெபித்த ஜெபம் யாருக்கு ஜெபம் பண்ண? என் குடும்பத்தினர். ரைட், அவங்கள தொடர அடுத்து. ஏன்னா நீ பாஸ் ஆகிட்ட, நீ ப்ராஜெக்ட் உன் ப்ராஜெக்ட் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? உன் சொந்த பந்தம். அந்த ப்ராஜெக்ட் சரியாச்சுன்னா உன் தெருவு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஒவ்வொருத்தர தொடுவார். ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு அந்த குடும்பமே சரியாகலை, நான் அடுத்த ப்ராசஸை அடுத்த ப்ராஜெக்டை கத்த ஆரம்பிக்கவே மாட்டான். தேவ பக்தி நமக்குள்ள உருவாகிற வரைக்கும் கர்த்தர் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மகிட்ட போராடிட்டே இருக்கும். புரியுதா? தேவன் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம வளரல, கிறிஸ்துவுக்கு நம்ம வளரல அப்படின்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், தெருவுக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஏன் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபமே கேட்கப்படாது. புரியல? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி, வாசிங்க 2 நாளாகமத்தி புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எதுக்கு சேமம் வருமா சொல்லுங்க? எதுக்கு சேமம் வருமா? தேசத்துக்கு. ஏப்பா கிறிஸ்தவன் ஒழுங்காயி, அந்த வசனத்தை அர்த்தத்தை நான் சொல்றேன், கிறிஸ்தவன் ஒழுங்காயி பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவர் முகத்தை தேடி ஜெபம் பண்ணால் மட்டும்தான் தேசத்துக்கு சேமம் வரும். அப்போ இப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்ன, மாடுலேஷன் பண்ணி சொன்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சரியாகி
நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து இயேசுவை போல வாழாவிட்டால் குடும்பத்துக்கு சேமம் வராது. சொல்லுங்க. ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் தரவே மாட்டேங்காரு. எத்தனை வருஷம் ஜெபம் பண்றது, எத்தனை வருஷம் ஜெபம் பண்றது? என் சொந்த பந்தத்தை ரட்சிக்கவே மாட்டேங்காரு, கணவரை தொடவே மாட்டேங்காரு, என் பிள்ளைகளை தொடவே மாட்டேங்காரு, என் தெருவை தொடவே மாட்டேங்காரு. எப்படி தொடுவாரு? தொட்ட நீயே உருப்படாம இருக்கிற. ஆமாவா இல்லையா? தொட்ட அதை ஒத்துக்கணும். உண்மையிலே சொல்றேன், ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கணும், நானே சரியில்லை, அப்புறம் எப்படி நம்புவார் மற்றவன் தொடுறதுக்கு? சரியா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் ஒழுங்கா இல்லைன்னா எப்படி நான் சேமத்தை கொடுப்பேன்? இரவு பகலும் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் என்னை போல வாழ மாட்டேங்கிறியப்பா. இன்னைக்கு கொஞ்சம் தேவ பக்தியை குறித்த காரியங்களை கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். நிறைய பேர் வேஷம் போட்டு வாழ்கிறாங்க. அந்த வேஷம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பக்தி உள்ளவர்களைப் போல வேஷம் போடுறாங்க. இது இந்த கடைசி காலத்தில் வர்ற கொடிய காலத்தில் வர்ற ஒரு அடையாளம். அதை ரொம்ப பார்த்துக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் போல, உண்மை உள்ள ஊழியக்காரர்களை போல, பரிசுத்தமான விசுவாசி போல, மாய்மாலமான கிறிஸ்தவர்கள், மாய்மாலமான ஊழியர்கள் பசுத்தோல் போர்த்திய புலியை போல இன்னைக்கு வருகிறார்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்க்கள் உள்ளே வருகிறது. கடைசி காலத்திலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நம்மை ஏமாற்ற, சபையை ஏமாற்ற, ஊழியர்களை ஏமாற்ற நிறைய ஆவிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனத்தை மைக்ல வாசிங்க பாப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி காலத்திலே கொடிய காலம் வரும் என்று அறியாயாக. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, 5வது வசனம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. விட்டு விலகு. ஜெபிக்கிறவர்களை போல நடிப்பது, துதிக்கிறவர்களை போல நடிப்பது, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதை போல நடிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல நடிப்பது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதை போல நடிக்கிறது, அழுகிறத போல தேவ சமூகத்தில் அழுகிறத போல நடிக்கிறது. அது ஒரு மாய்மல ஆவி இருக்குது. வேதத்தை சொல்றேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தேவ பக்தியின் பலனை மறுதலிக்கிறவர்கள், மறுதலிக்கிறவன விட்டு விடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நிறைய கடைசி காலத்தில் எழும்புகிறார்கள், எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் எழும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பைபிளே சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. ரோமர்ல பவுல் எழுதுகிறார். புரியுதா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. பைபிள் தூக்குன எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்பி ஏமாந்துராதீங்க. பிரசங்கம் பண்ற எல்லாருமே போதகர் அல்ல. பாட்டு பாடுற எல்லாருமே ஆராதனை வீரர்கள் அல்ல. பைபிளே சில உதாரணங்களை சொல்றேனே, சில உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23, டக்குனு வாசிங்க, படக்குனு வாசிங்க. 23, 27. மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். மாயக்காரர் வேதபாரகர், சத்தியத்தை தூக்கி போதகம் பண்றவங்க, கவனிங்க, சத்தியத்தை தூக்கி போதகம் பண்ற நிறைய பேர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கிறார்கள். வெளியே பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட், உள்ள பார்த்தா பொண அழுகுது, கேரக்டர் சரியில்லை. ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார், பக்தியா நம்பி ஏமாந்துராதீங்க. ஐயோ ஒயிட் ட்ரெஸ் போட்டாரு, பைபிளை தூக்கிட்டாரு, வீட்டுக்குள்ள வாங்க பாச ஏத்திரக்கூடாது. இது தேவ பக்தியுள்ள ஊழியரா, தேவ பக்தியோடு இருக்கிறவரா, கிறிஸ்துவோடு வாழ்கிறாரா என்று அவர்கள் கனிகளினால் அறிந்து அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்.
அப்படி ஒருவேளை வித்தியாசமா தெரிஞ்சிச்சுன்னா எப்பேற்பட்ட ஊழியராக இருந்தாலும் விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ற மாத்த அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென், அல்லேலூயா. பரிசேயரே, மாயக்காரரே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியே வெள்ள நல்ல ஸ்மெல், நல்ல சென்ட் வாசனை, உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்பு, சகல அசுத்தங்கள், கேரக்டரே சரியில்லை, செத்து போன ஆவி, உள்ள உயிரே இல்லை. ஜெபிக்காத பல பேர் ஊழியம் செய்கிறார்கள். ஜெபிக்காத பல பேர் கிறிஸ்தவர் வேஷம் போட்டு அலைகிறார்கள், மாய்மால கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, இது உயிர் உள்ள ஒரு ஆவி கிடையாது. நான் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போயிற்று. உயிர் உள்ள ஒரு ஜீவியை பண்ணுவார்கள் என்று நினைச்சு ஆவியை ஊதினா அவர்கள் உயிரற்ற ஜடமாய் இருக்கிறார்கள். பரிசேயர் சதுசேயர் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்து யூதாஸ் குறித்து நமக்கு தெரியும். யாரு யூதாஸ்? 12 சீசன்ல ஒரு ஆள் யாரு? யூதாஸ். 12 பேர் பண ஆசை இல்லாம இருக்கிறாங்க. கவனிங்க, 12 பேருக்கு பண ஆசை கிடையாது. விட்டுட்டு வானா பேதுரு விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வானா மத்தேயும் டாக்ஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டான். பணம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஏசப்பட வந்துட்டான். ஆனால் இவன் ஒருத்த மட்டும் பண ஆசை உள்ளவனாக இருக்கிறான். யாருக்குமே தெரியல. அந்த 11 பேர் இருக்கிற பக்தியை போல யூதாசு பக்தி உள்ளவனை போல நடிக்க ஆரம்பித்தான். கடைசி என்னாச்சு சொல்லுங்க? அங்கே ஆண்டவர் பரிசேயரையும் மாயக்காரரையும் ஆண்டவர் தோல் உரித்தது போல யூதாஸின் ஆவியை தோல் உரிச்சு காட்டிட்டாரு. எப்ப யூதாஸ் யாரும் கிடையாது, என்னை காட்டி கொடுக்கிற யூதாஸ். எழுது, ரெக்கார்டே பண்ணிட்டார் பைபிள்ல. இன்னைக்கு வரைக்கும் சீசனாகிய யூதாஸ் என்று பைபிள் எழுதவில்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை காட்டி கொடுத்ததான யூதாஸ் தான் எழுதி வச்சிருக்கார். அந்த துரோக ஆவி, உள்ளத்துல பண ஆசை, உள்ளத்துல துரோகம், வெளியே பார்த்த வேஷம், பக்தியான வேஷம். சீசன், நீ யாருப்பா? ஏசப்பா சீசன். நீ யாரு? இயேசுவோடு இருக்கிறவன். அப்படியா? ஆமா, எங்க போனாலும் அவரோடு இருப்பேன், என்ன செஞ்சாலும் அவரோடு இருப்பேன். ரைட்டு. கொஞ்சம் உள்ளத்தை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குது? துரோகம், பண ஆசை. இதுவா பக்தி? பக்தியின் வேஷம் தரித்த யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். நிறைய பேருக்கு வேஷம் களைய போகுது, எழுதி வச்சுக்கோங்க. கடைசி காலத்தில் வேஷம் போட்டு வாழ்கிற ஊழியர்களையும் வேஷம் போட்டு வாழ்கிறதான விசுவாசிகளையும் என் ஆண்டவர் தோல் உரிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. காலம் கொடிதாக இருக்கிறது, காலம் கொடிதாக இருக்கிறது. பக்தியின் வேஷம் தரித்தவர்களை விட்டு விலகு. கர்த்தரே சொல்லிட்டார், விலகு. அனனியா சப்பீரால் யார்? அவங்க விசுவாசி யூதர்கள், விசுவாசிகள். எல்லாரும் உண்மையா கொடுக்கிறாங்க, உண்மையா தசமமா கொடுக்கிறாங்க. அனனியா சப்பீரால் வந்து உண்மையா கொடுப்பது போல நடிக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக எல்லாரும் கொடுக்குறாங்க. நான் சும்மா அந்த எல்லாரும் கேட்பாங்களே, நானும் எதா கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்ல, ஏப்பா எல்லாரும் உண்மையா கொடுக்குறாங்க, நீயோ எப்படி கொடுக்குற? மாய்மாலம் பண்ணி கொடுக்குற, வஞ்சித்து கொடுக்குற. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வஞ்சித்து கொடுக்கிற, மாய்மாலம். கத்த தோல் உரிச்சிட்டாரு. அனனியா சப்பீரால் மாய்மாலம் பண்ணி கடவுளுக்கு கொடுத்ததை கடவுள் ஏற்றுக்கொள்ளல. அவங்க வேஷத்தை கலைச்சு ஜீவனை எடுத்துட்டாரு. இது திருந்தாது, திருந்தாது. ஒரு கட்டவரை பார்ப்பாரு, இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிருவாரு? சோழியை முடிச்சிருவாரு. தோல் வச்சு காட்டி சோழிய முடிச்சிருவாரு. சவுலுக்கு டைம் கொடுத்தாரு, திருந்தல, தோலை உரிச்சிட்டாரு. சிம்சோனுக்கு கொடுத்தாரு, திருந்தல, தோலை உரிச்சிட்டாரு. செய்தி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். இது இந்த நாட்களில் தேவை. மேற்பூச்சா நான் பூச விரும்பவில்லை. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பாருங்க, எப்படி வேணாலும் வாழுங்க அப்படின்னு சொல்ற சபை அல்ல இந்த சபை. கர்த்தரை போல வாழ வேண்டும். ஆமா, கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்தாலே போதும். உயிரை கொடுத்து ஆராதனை நடத்தி அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதை காட்டிலும் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது பெட்டர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பட்ட பிரயாசம் வீணாய் போயிடக்கூடாது. இரவு பகல் உங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக இரவு பகல் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற மேய்ப்புடைய கண்ணீர் கடவுளுக்கு மாத்திரம் தெரியும். தூங்காம, செய்யாம, சாப்பிடாம, எந்த சுகபோகத்தில் கலந்து கொள்ளாமல் கர்த்தருக்காக வைராக்கியமா ஓடி ஜனங்களுக்காக, சபைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற மேய்ப்பரி கண்ணீர் கடவுளுக்கு தெரியும். என்னை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க வைராக்கியமா சொல்ல முடியும். பல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வீணாய் போக கர்த்தர் விட மாட்டார்.
ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வேஷம் தரித்தவர்களை தோல் உரிப்பார். ஆமென். நம்மளே தோல் உரிச்சு அவங்களை விளக்கணும். சும்மா மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது. அவங்கள கண்டிஷன் கிடையாது, அவங்களாம் எப்படி வேணாலும் வாழலான்னு இருக்கிறாங்க, அவங்களோட நான் இருந்துக்கிறேன். அது வேஷம் தரித்தவர்கள். வேஷம் தரித்தவர்களோட நடிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கடவுள் அதற்காக நம்மை படைக்கவில்லை. கடவுள் அதற்காக நமக்கு டைம் கொடுக்கல, அதற்காக நமக்கு ஜீவன் கொடுக்கல, அதற்காக நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல. நாம் கடவுள் மேல உண்மையான பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்காக பிரயாசப்படுகிறார். தேவன் எடுக்கிற பிரயாசம், கர்த்தர் எடுத்த தீர்மானங்கள் விருதாவாய் போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நடிக்கிற கிறிஸ்தவனாய் சத்தமா சொல்லுங்க இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் ஒரு பக்தியை பார்த்தார். உண்மையாகவே இன்னைக்கு நிறைய பாருங்க, ஹிந்துஸ்ல அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கு அப்புறமே அவங்க பக்தி வேறு விதமாக போயிருக்கும். செவ்வாய் வெள்ளிக்கு கோயிலுக்கு போவாங்க. இந்துல இருக்கும்போது செவ்வாய் வெள்ளிக்கு என்ன செய்வாங்க? கோயிலுக்கு தவறாமல் கோயிலுக்கு போகிற எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பக்தியை சர்ச்சுக்கு வர்றது கூட கஷ்டமாக இருக்குது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. செருப்பு இல்லாமல் இங்கேருந்து நடந்து போகிறாங்க. கவனிங்க, செருப்பு இல்லாமல் இங்கேருந்து பாத யாத்திரை போகிறவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வரும் பொழுது கொஞ்ச தூரம் நடந்து சர்ச்சுக்கு வாங்க முடியல. மாய்மலம் பண்ணுறது, அந்த பக்தி விருதாவாய் போகுது. அங்கே இருக்கிற பக்தி இங்கே அதிகமாக காட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் நம்ம எந்த பக்தியாக இருந்தோம், அதிகாலையில் எந்திரிச்சு எப்படிலாம் அந்த பூஜை பண்ணினோம். இன்னைக்கு அதிகாலையில் ஜெபமே இல்லை. பக்தி எங்கே போச்சு? சில கேள்விகளுக்கு பதிலுக்கு கிடைக்க பாருங்க. கர்த்தனால எது உண்மையான பக்தி? ஏன் பக்தி வேஸ்டா போகுது பாருங்க. எது உண்மையான பக்தி? ஏன் நம்ம பக்தியை, ஏன் நம்ம வாழ்க்கையில் பக்தி இல்லாமல் போகுது? அதுக்கு விடையை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை நிறைய பேர் எடுக்கல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பரட்டுங்க எல்லாரும் அதை பாருங்க, உங்க கண் அதை பார்க்கட்டும். எல்லாரும் பாருங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எடுத்துட்டாங்க. இப்போ வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஏன் பக்தி வேஸ்டா போகுது? அவனிங்க ஆண்டவர் சொல்றார், பக்தி உள்ளவன் என்றதை உன்னை தெரிந்து கொண்டேன், வந்தா தேவ பக்தியோட இருப்பா என்றதான் தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு உன்ட பக்தியை காணுப்பா. உன் பக்தியை கெடுக்கிற கேரக்டர் என்ன தெரியுமா? குணம் என்ன தெரியுமா? உன் பக்தியை கெடுக்கிற பிசாசு எது தெரியுமா? சொல்லுங்க. நாக்கு. நாக்கு. ஓன் நாக்கில் தான்ப்பா பிரச்சனையே இருக்குது. அது ஒழுங்கு ஆயிடுச்சுன்னா பக்தி கோனி காடக்கூட பைபிள் எடுங்க கோனி கொஞ்ச நேரம் தான். நம்ம கிறிஸ்தவர்கள் தங்கள் நாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். டங் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணணும். இன்னைக்கு என்ன கிளீன் பண்ணணும்? நாக்க சுத்திகரிக்கணும். ஏசாயாவின் நாவை கத்த தொட்டாராம். ஏசாயாவின் நாவை அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் தலையை தொடலை. அவன் அர்ப்பணிச்ச உடனே ஏசப்பா ஏசாயாவின் தலையை தொடல, கையை தொடல, அவன் இருதயத்தை தொடல. ஃபர்ஸ்ட் தொட்டது எதை? ஏன்னா எதை சரி செஞ்சா இவன் சரியாக மாறுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எங்க தொடரணும் அவசியமா இருக்குது? நாக்க. நிறைய கிறிஸ்தவர்கள் நாக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. புரியுதுங்களா? நீங்க கெட்ட வார்த்தை பேசல, துன்மார்க்கமான வார்த்தையை பேசல, ஆனா வீணான வார்த்தையை பேசிட்டு இருக்கீங்க. உங்க வாயில நாக்க கொடுத்தார், பேசுகிற சக்தி எது கொடுத்தா? கர்த்தரை துதிக்கிற வார்த்தையும் கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்வதற்காக தான் நாக்கை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இது பக்தியான வார்த்தை தான், இது பிரயோஜனமான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி வீணான வார்த்தையை நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ட வார்த்தை
டெய்லி பேச சொன்னால் அவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் சத்தியத்தை பேச சொன்னால் ஒரு வார்த்தை வாயில் வர மாட்டேங்குது, தத்தன்னு ஓடுது. பல மணி நேரம் பேசுகிற ஆள் ஒரு 2 நிமிஷம் சத்தமாக ஜோம் பண்ண சொன்னால் ஜோம் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரிப்டே இல்லாமல் பல மணி நேரம் ஃபோனில் பேசுவாங்க. என்னைக்கே ஸ்கிரிப்ட் போட்டு பேசியிருக்கீங்களா? அன்புள்ள என் மனைவிட்ட நான் பேச, அன்புள்ள எப்சிபா, ஹலோ, நல்லா இருக்கீங்களா, என்னைக்கு எழுதி வச்சு பேசுகிறேன்னா சொல்லுங்க. ஸ்கிரிப்டே இருக்காது, பட்ட பேசுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் வரும் பொழுது ஜெபம்னா தடுமாற்ற வருது. ஜெபம்னா ஒரு என்னமா என்னாச்சு? தடுமாற்ற வருது. ஏனென்றால் அவர்கள் நாவில ஏதோ பிரச்சனை இருக்கு. தேவ பக்திக்குரிய நாக்காக அது இல்லை, உலகத்தின் நாக்காக இருக்குது. வீணான வார்த்தைகள். ரொம்ப புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவ பக்தியா வாழணும்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் நீங்க நாக்கு கண்ட்ரோல் பண்ணணும். நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. நான் நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன், நினைக்கிறதெல்லாம் பேசிடுவேன், என் மனசுல தோன்றதெல்லாம் பேசிடுவேன். அதுக்கல்ல உங்களை ரட்சித்தது. நீங்க நினைக்கிறத பேசுறதுக்கு அவங்க நாக்க கொடுக்கல, உங்க மனசுல தோன்றதெல்லாம் பேசுறதுக்கு நாக்க கொடுக்கல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பேசுவதற்காக நாக்க கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லாத வரைக்கும் நாக்க திறக்காதீங்க. ஆமாம் சொல்லுங்க. இது உங்களுக்கு புரியல, இன்னும் புரியுற மாதிரி சொல்லிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும், கெட்ட வார்த்தை வாசிங்க, மைக்கில் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். போதும். பக்தியா பேசணும். அதுலயும் ஆண்டு செக் வைக்கிறாரு. நீ பேசுறது நிமித்தம் யாராவது பக்தி விருத்தி அடைஞ்சா பேசு, இல்லாட்டி மௌனமாயிரு. நீ பேசுறது நிமித்தம் யாராவது கடவுளுக்கு தொடப்பட்டாங்கன்னா பேசு, இல்லாவிட்ட ஒன்று என்ன செய்யாத, தயவுசே பேசிடாது. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. நியாயத்தீர்ப்பு நாளில் தான் அது குற்றவாளியாக நம்ம நிறுத்தப்படுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை குசிப்படுத்துறதுக்கு நாக்க கத்தர் கொடுக்கல, ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாக்க கத்தர் கொடுக்கல. இதெல்லாம் சொன்னா இப்படிலாம் புகழ்ந்தா அவங்க சந்தோஷமாவாங்க, அதுக்கல்ல. நீங்க பேசுறது நிமித்தம் அவன் பாவ உணர்வு அடையணும். நீங்க பேசுறது நிமித்தம் அவனுக்குள்ள கடவுள் தேவைன்னு அவனுக்கு உணர்த்தப்படணும். அதுக்காக நீங்க பேசுங்க. எவ்வளவு நேரம் பேசுங்க, கேட்கறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா, மணிக்கணக்கா பேசுங்க. பவுல் பேசுறாரு, கவனிங்க. நைட்டு 10 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு பிரசங்கத்தை நிப்பாட்டுறாரு. ஏன்? அவர் பேசுறது பக்தியான வார்த்தை, வசன வார்த்தை. அதுவே அங்க இருக்கிற எல்லாரையும் பக்தியை தூண்டுது. அதனால அவர் பிரசங்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஸ்டாப்பா. இன்னைக்கு விசுவாசி பேச சொன்னா யாராவது உங்க மூலம் பக்தி ஆகிறாங்களா? யாராவது உங்க மூலம் தொடப்படுறாங்களா? யாராவது உங்க மூலம் பாவ உணர்வு அடைகிறாங்களா? நீங்க பேசுறத வச்சு ஏதோ ஒரு பிரசன்ஸ் உங்களை போல இருக்குது. எனக்கு ஏதோ ஜெபம் பண்ற மூலம் உங்களுக்கு தோணுது. எனக்கா ஜெபம் பண்றீங்களா? யாராவது அப்படி கேட்டிருக்காங்க முழங்கால் போட்டு? நீங்க பேசி முடிச்ச உடனே எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன். நான் நிறைய அனுபவிச்சது உண்டு. இந்த ஊர்லேயே முதல் முறையாக ஒரு ஆளை சந்திச்சேன். அவர்கிட்ட 2 வார்த்தை இயேசு பற்றி பேசுனேன். கவனிங்க, நான் பெருமைக்காக சொல்லலை, அனுபவிச்சே சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் உடனே சொன்னார், இவ்வளோ சொல்கிறீங்களே, இது எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் பைபிள் எடுத்துக்காது, அந்த பைபிள் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த பைபிள் உடனே உள்ளே போனேன். என்னுடைய ஒரு பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிள் எடுத்து ஜோம் பண்ணி கொடுத்தேன். அவர் அப்படியே பைபிளத்தோடு வாங்கி அதை படித்தார். சில நாட்கள், சில மாதங்கள் அதை படித்தார். இது சின்ன இதுவன் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பேசுகிறது யாருக்காவது இடரில் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் பக்தியாக வாழலை. நீங்கள் பேசுறது யாரையாவது அள வச்சுச்சுன்னா அது பக்தியான வார்த்தை கிடையாது. நீங்கள் பேசுறது நிமித்தம் ஒரு இருதயம் உடைக்கப்படுதுன்னா அது பக்தியான வார்த்தை கிடையாது. அதுக்காக கர்த்தர்களை ரட்சிக்க. அப்போ நீங்களே இன்னும் சரியாக இல்லை. கணவன் மனைவிட்ட பேசுகிற வார்த்தை, மனைவி கணவன்கிட்ட பேசுகிற வார்த்தை, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வார்த்தை, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுகிற வார்த்தை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. இல்லை, நானும் என்னை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நம்ம யாரும் யோக்கியன்னு சொல்லலை. நான் நம்ம பூர்ணத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வார்த்தையை கொஞ்சம் மாற்றுங்க, தயவுசெய்து சொல்கிறேன். கண்டதை பேசக்கூடாது. இது பக்தி தானே, இது ஜெபம் தானே.
உனக்கு நல்ல ஜெபிக்க தெரியும். மற்றவர்களை கண்டம் பண்றதுக்காக வார்த்தை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது. எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, இவள் பாவி, இவள் பாவி, இவள் விபச்சாரி, எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க. ஆனா ஏசப்பா வாயத்தர சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாதே. ஏசப்பா வார்த்தை எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்படி இருக்கணும், யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பெரிய யோக்கியமாகும். நான் இருக்கிற பரிசுத்தம், நாங்கள் இருக்கிற பரிசுத்தத்தை போல இவங்களாம் இல்லையே, அதுக்காக நாக்க கொடுத்தாரு. குற்றப்படுத்துகிற நாக்கு பிசாசுக்குரியது. பிசாசு நாக்க திறந்தாலே பொய் சொல்லுவான். பிசாசு நாக்க திறந்தாலே மற்றவங்களை கேலியாக பேசுவான். பிசாசு நாக்க திறந்தாலே மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுவான். அப்படிதான் சகரியாவில் பார்க்கிறோம். பாஸ்டரே குறை சொல்றான், அவர் அழுக்கு வஸ்திரம் தரிசி இருக்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்றார், அது எனக்கு தெரியும், நீ போ. அது எனக்கு தெரியும்ப்பா, என் ஊழியக்காரனை பத்தி எனக்கு தெரியும்ப்பா. அல்லேலூயா. மோசே குறித்து குற்றப்படுத்துறாங்க, ஏய் எனக்கு தெரியும் அது யாருன்னு. தேவ சாயல படைக்கப்பட்ட ஒரு மனுஷனையும் நம்ம நாக்கு மூலமாக குற்றப்படுத்த கூடாது. அல்லேலூயா. வீண் வார்த்தைகளை குறித்து கத்தட்ட கணக்கு கொடுக்கணும். வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35, 36, 37 பார்த்தீங்கன்னா தெரியும். 37 வாசிங்க, 12, 37 வாசிங்க, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். இப்ப சொல்லுங்க, வீணா பேசுவீங்க சொல்லுங்க. வார்த்தையை குறித்த கவுண்ட் அங்க கொடுக்கணும். ஏன் இப்படி பேசுன, ஏன் இவ்வளவு வார்த்தை பேசுன, ஏன் தேவையில்லாம வார்த்தையை பேசுன, அந்த அந்த லிஸ்ட்டை வாசிக்கும் பொழுது அதற்கேற்ற தண்டனை நியாய தீர்ப்பில் கண்டிப்பா உண்டு. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. நேரம் போக்குறதுக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறான். எதுக்கு பேசுறீங்க? சும்மா பேசுறேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நாக்க கொடுத்தாரு. உன் பக்தியை வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு ஆண்டவர் கொடுத்த பக்தியை வீணாக்கிறாத. பக்தியான வார்த்தையை பேசு, அதுவும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். ஸ்தோத்திரம். ஸோ நாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டா பக்தி சரியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. உலகத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. உலகத்தின் தமிழ் சொற்களெல்லாம் வீட்டுக்குள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த சொற்களை என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள பேசக்கூடாது. உன் பக்தி வீணாக போய்விடும். என் ஆண்டவர் உனக்காகப்பட்ட பிரயாசம் ரொம்ப பெருசு, நமக்காகப்பட்ட பிரயாசம் ரொம்ப பெருசு. அந்த பிரயாசத்தை வீணாக மாற்றிவிடக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். எது தேவ பக்தி? தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் இருக்கிறது அல்லவா தேவ பக்தி. பவுல் சொல்றாரு, தகுதியான வஸ்திரத்தை போடு. தகுதியான வஸ்திரம் உனக்கு இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் இந்த வஸ்திரம் தான் போடணும். அது ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் பரவாயில்ல. தகுதியான வஸ்திரம், நமக்கு என்ன தேவையோ அந்த வஸ்திரத்தை போட வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். உலகம் எப்படி வேணா சொல்ல, உலகம் என்னைக்குமே சொன்னேன், உலகம் வேஷம் போடும். அந்த வேஷம் நீங்க கிறிஸ்தவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தின் கலாச்சாரங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் கலாச்சார சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எப்படி வேணா ட்ரெஸ்ஸை போட்டு இன்னைக்கு கிழிச்சு போட்டு அலையிறாங்க. ஆம்பளையில் பொம்பளையில் கிழிச்சு போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க. வெட்கத்தோடு சொல்றேன், தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷன் பக்தியான மனுஷனா இருப்பான் என்று கர்த்தர் எடுத்த பிரயாசங்கள் இன்னைக்கு விருதாவாய் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ்ஸை போடணும், இன்னைக்கு வர்ற கல்ச்சர் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். இல்லை இதெல்லாம் ட்ரெண்ட் பாஸ்டர். காலத்துக்கு ஏற்றபடி மாறுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எக்காலத்தில் கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் கர்த்தர் என்ன செய்யாதவர். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். இப்படிதான் இருப்பேன், இதுதான் இப்படித்தான் உங்க பிள்ளைகளோடு சொல்லிக் கொடு என்ன ட்ரெஸ்ஸை போடணும். தெளிந்த புத்தியாக இருக்கிறது தேவ ஞானம். தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். புத்தி என்பது பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று யோபு 28:28 பார்க்கிறோம். பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். புத்தி என்பது படிப்பினால் கிடைக்கிற புத்தி கிடையாது. பாவத்தை விட்டு ஒருத்தர் விலகுறானா அதுதான் புத்தி, அதுதான் பக்தி. ஆமா சொல்லுங்க. புத்தி சரியானா தான் பக்தி சரியாக மாறும். அல்லேலூயா. இன்னும் பாவத்தை விரும்பி செஞ்சுக்கிட்டு அந்த பழக்கத்தை விட முடியாம அந்த பாவத்தோடு இருக்கிறவன் வாழ்க்கையில் கடவுள் சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில் பக்தி இல்லை,
நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்படி நான் பதில் தர முடியும்? அல்லேலூயா. தேவன் வெறுக்கிற பாவத்தை விட்டு விலகுவது அல்லவா புத்தி. அந்த புத்தியை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது பார்க்கிற 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், எது தேவ பக்தி? போதும் என்ற மனதோடு கூட இருப்பது அல்லவா தேவ பக்தி. கவனிங்க 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 கவனிங்க. கொஞ்ச நேரம் ஆனன் பரவாயில்ல, 5 நிமிஷம் ஆனன் பரவாயில்ல, கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. எது தேவ பக்தி? போதும் என்ற மனது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. போதும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்தது போதும் ஆண்டவரே, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அப்படி உங்கள் ஜெபங்கள் தெய்வீகமாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி வராது நிறைய பேர் வாழ்க்கையில. போதும் ஆண்டவர் அப்படி சொல்ல மனசு வராது. இன்னும் 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 டைம் கிடைச்சா இன்னும் சரீரத்தை வருத்தப்படுத்தி கொண்டு ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை. இன்னும் 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 உலகம் உலகம், இன்னும் ஐஸ்வர்யம், இன்னும் ஆஸ்திகள், இன்னும் செல்வங்கள், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில பக்தி இருக்காது, பாவம் இருக்கும். அல்லேலூயா. போதும் என்ற மனதை ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் கேளுங்க. எந்த நிலைமையிலையும் மன ரம்மியமா இருப்பதற்கு, போதும் என்ற மனதோடு இருப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி கேளுங்க, வாயை திறந்து அப்படி கேளுங்க. உங்க ஜெபம் அப்படி மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்? போதும் என்ற மனது. சொல்லுங்க, இன்னிலிருந்து உங்க ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு போதும் என்ற மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி கேட்டீங்கன்னா போதும். உண்மையா கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. நீங்க போதும் என்ற மனதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கப்புறவே உங்க வாழ்க்கையில வர்ற திருப்பங்கள், உங்க வாழ்க்கையில வர்றதான டேர்னிங் பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்பல, நீங்க அனுபவிச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாவை அடக்க வேண்டும். தேவ பக்திக்கு முக்கியம். சரியான தகுதியான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். தேவ பக்திக்கு அது முக்கியம். தெளிந்த புத்தியோடு பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். அது தேவ பக்தி. போதும் என்ற மனது நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தியா வாழ்ந்தா என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அது சொல்லி அனுமல. சும்மா விருதாவா பக்தியோடு இருக்கிறதுனால என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? டக்கு டக்குன்னு குறிச்சுக்கோங்க. யோவான் 9:31. யோவான் 9:31 பார்த்தீங்கன்னா தெரியும். தேவ பக்தியா ஒருத்தர் வாழ்ந்தா, இப்படிப்பட்ட நாவை அடக்கி கொண்டு தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பொல்லாப்பை விட்டு விலகி போதும் என்ற மனதோடு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் சுவாபத்தோடு தேவ பக்தியாக ஒருத்தர் வாழ்ந்தா அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆன்சர், அவன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் கர்த்தர் அவன் விருப்பத்தை என்ன செய்வாரா? செய்வார் ஆண்டவர். ஜெபத்துக்கு பதில் வேணும்னா தேவ பக்தியை வளர்த்துக்கோங்க. அல்லேலூயா. கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அப்படி இருந்ததுனால 4 வசனம் போட்டிருக்குது, பரலோகத்தில் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்படணுமா? நீ தேவ பக்தியா வாழு. சும்மா வேஷம் தரித்து கொண்டு மற்ற கிறிஸ்தவர்களை போல இருக்கக்கூடாது. சும்மா பேருக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது, பேருக்காக கர்த்தருக்கு கொடுக்க கூடாது. சும்மா வேஷம் தரித்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழக்கூடாது. அதுக்கு உலகத்தனாவே வாழ்ந்து நரகத்துக்கு போயிடலாம். கர்த்தருக்குள் வந்து விட்டால் பயபக்தியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே பரலோகத்தின் தெய்வம் நமக்கு ஆன்சர் பண்ணுவார். ரெண்டாவது என்ன கிடைக்கும்? லூக்கா 2:25. லூக்கா 2:25 வாசிங்க. லூக்கா 2:25 எடுத்துக்கோங்க. லூக்கா 2 அதிகாரம் 25 வசனம் வாசித்து பார்த்து தெரியும். சிமியோன் என்ற ஒரு மனுஷன் தேவ பக்தியா இருந்தான். அவன் மேல என்ன இருந்தாராம்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். யார் இருந்தா? பரிசுத்த. போதும் வாசி நான் காணிங்க. பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா தேவ பக்தியாய் இருக்கணும். தேவ பக்தியாய் இருக்கணும்னா நீங்க இப்படிலாம் நடந்துக்கணும். இப்படி நடந்தா தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும் கேட்குற எது எப்படி தருவார் ஆண்டவர்? தேவ பக்தியாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது 2 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா தெரியும். பக்தி உள்ளவனைத்தான் வருகையில் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். பரலோகம் போகணும்னா கிறிஸ்தவ டைட்டில் போதாது. கவனிங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், ஆண்டவரே சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன், பரலோகத்துக்கு கொண்டு போங்கன்னா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். புரிஞ்சுக்கோங்க. எதுக்கா உயிரை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நீங்கள் பரலோகம் வர வேண்டும். எப்படி அவங்களுக்குள்ள பக்தி வரும்?
எப்படி அவர்களுக்குள்ள பக்தி வரும்? எப்படி வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற நிச்சயம் நான் கொடுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை காட்டில் எது முக்கியம் நமக்கு? சொல்லுங்க. இந்த சத்தியம் உலகம் கற்றுக் கொடுக்குமா? நீ பரலோகம் போறது, சொர்க்கத்துக்கு போறதுக்கு உலகத்தில் ஒரு மனுஷனையாவது வழிகாட்ட சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் தான் அதை கற்றுக் கொடுக்குது. கர்த்தர் சொல்ற தேவ பக்தியா நீ வாழ்ந்தா மட்டும்தான் என் வருகையை நான் எடுத்துக்கொள்வேன். வேஷம் தரித்தவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த பக்தியை காத்துக்கோங்க. கிறிஸ்தவனாக வாழ்வது பெரிதல்ல, அது ரொம்ப ஈஸி. கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்தவனாய் வாழ்வது ரொம்ப ஈஸி, ஆனால் கிறிஸ்துவை போல் வாழ்வது கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவை போல் வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும்.